ஜெயா டிவி காலை மலர் நேயர்களுக்கு வணக்கம். நாம் பதஞ்சலியின் யோக சூத்திரத்தில் 2வது அத்தியாயத்தில் அஷ்டாங்க யோகம் என்றால் என்ன என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் முதல் அங்கமான யமம் அதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் அந்த கடைசி உறுப்பான யமம் என்பது அபரிக்கிரகம் என்று கூறப்படுவது. அந்த அபரிக்கிரகம் என்பது நாம் செய்யும் வேலைக்கு நிர்ணயித்த ஊதியத்தை விட பணத்தை அதிகமாக பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது அபரிக்கிரகம். நான் இந்த வேலை செய்யப் போகிறேன், எனக்கு இந்தளவு ஊதியம் கொடுக்க வேண்டும், அதை வாங்கிக் கொள்வது உசிதம். அதற்கும் மேல் நமக்கு ஏதாவது கிடைக்குமா என்று நாம் ஆராய்ந்து அதன் பின்னால் செல்வது அது சரியானதல்ல, மனதை பாதிக்கும். ஏனென்றால் நம்முடைய மனம் நாம் செய்யக்கூடிய செயலிலே குவிந்திருக்காது. நான் இதை செய்தால் எனக்கு இவ்வளவு கிடைக்கும், இதற்கு மேல் என்னால் அவர்கள் என்ன கொடுப்பார்கள் என்பதிலேயே நம் மனம் அலைந்து கொண்டிருக்கும். இதை அபரிக்கிரகம் என்று கூறுவார்கள். இந்த அபரிக்கிரகத்தை இன்னொரு வகையிலே எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால், பொருள்களை சேர்த்து வைத்து கொள்வது. அந்த பொருள்களை சேர்த்து வைக்கும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை எண்ணி பார்க்காமல் இருப்பது. நான் இந்த பொருளை சேர்த்தேன், சிலர் அதை அனுபவிக்கக்கூட மாட்டார்கள், சேர்த்து கொண்டே இருப்பார்கள். வாழ்நாள் முழுவதும் அந்த சேர்க்கையிலேயே தன்னுடைய வாழ்க்கை கழிந்துவிடும். அதை எப்படி பாதுகாப்பது, இதிலிருந்து நாம் என்னெல்லாம் கிடைக்கும் என்று அந்த இதிலே இருப்பார்களே தவிர, மனம் அதிலேயே குவிந்திருக்குமே தவிர, நாம் செய்யக்கூடிய காரியத்தில் நம் மனம் இருக்காது. இது நாம் செய்த காரியத்துக்கு என்ன கிடைக்கும் என்பதை விட அதற்கு மேலாக என்ன கிடைக்கும் என்பதில் தான் மனம் குவிந்திருக்கும். இந்த 5 யமங்களுமே எப்படி நாம் சமூகத்தில் நம்மை நிலைநிறுத்தி கொள்ளப் போகிறோம் என்பதற்கான பயிற்சிகள். இந்த 5 பயிற்சிகளையும் சரியான முறையில் செய்யும் பொழுது நமக்கும் சமூகத்திற்கும் ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை இருக்கும். அதனால் நம்மளுடைய மனம் அலைபாயாது, ஒரே இடத்திலேயே மனத்தை குவிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். மனம் அமைதியாக இருக்கும். ஏனென்றால் மேன் இஸ் எ சோஷியல் அனிமல் என்று கூறுவார்கள். நாம் சமூகத்தை சார்ந்தே இந்த உலகத்தில் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய மனம் அமைதியாக இருக்க வேண்டுமென்றால் சமூகத்தில் நம்முடைய இணக்கமான நிலையை செய்து வருவதற்காக இந்த யமங்களை பழக வேண்டும் என்று கூறுகிறார். நாம் இன்று அபானாசனம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசனம் எப்படி செய்வது என்பதை பார்க்க போகிறோம். படுத்துட்டு செய்யக்கூடிய அபானாசனம் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் இலகுவான ஆசனம். இந்த அபானா அப்படிங்கிற அந்த அடிவயிற்று பகுதியில் அது ஒர்க் ஆகிறதுனால இதுக்கு அபானா ஆசனம் பேர். அபான வாயுவை இது சீராக்கக்கூடியது. இது ஒரு ரிப்பீட் பாஸ்டர். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக முட்டிய மார்புக்கு பக்கத்தில் கொண்டு வாங்க. ஒரு 4-5 தடவையோ 6 தடவையோ இதை ரிப்பீட் பண்ணால் அப்பானாங்கிற இடத்துல நல்ல
இப்போ பாதத்தை தரையில் வச்சுக்கோங்க, கைகளை கீழே கொண்டு வந்துடுங்க. மூச்சு இழுத்துக்கிட்டே மெதுவாக முட்டிய மார்பிலிருந்து வெளியே தள்ளுங்க. விட்டுக்கிட்டே மெதுவாக முட்டிய மார்பை நோக்கி கொண்டு போங்க. இது ஒரு ரிப்பீட் பாஸ்டர். தொப்பை இருக்கும், அவங்களால முட்டியை டைரெக்டாக பிடிக்க முடியாது. அவங்க இந்த ஆசனத்தை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சமஸ்திதி பொசிஷன்லேயே படுத்துருக்கிறீங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்குங்க. இந்த பொசிஷனில் ஏன்னா அவங்களால முன்னாடி வைக்க முடியாது, பிடிக்க முடியாது. ஸோ அவங்க தொடைக்கு பின்னாடி அந்த கைகளை வச்சாங்கன்னா கொஞ்சம் இலகுவாக இருக்கும். இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளே இழுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பக்கத்தில் கொண்டு வந்தால் போதும். ஏன்னா தொப்பை இருந்தால் ஃபுல்லாக வர முடியாது. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முட்டியை மார்புக்கு பக்கத்தில் கொண்டு வாங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே முட்டியை வெளியே கொண்டு போங்க, மார்பிலிருந்து வெளியே கொண்டு போங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக பக்கத்தில் கொண்டு வாங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கால்களையும் மெதுவாக முட்டிக்கு வெளியே கொண்டு போங்க, மார்புக்கு வெளியே. பாதத்தை தரையில் வச்சுக்கோங்க, கைகளை கீழே கொண்டு வந்துடுங்க. அபானா என்று சொல்லக்கூடிய அந்த வாயு, அதாவது நம்ம உடலிலிருந்தும் மலங்களை வெளியேற்றக்கூடிய அந்த வாயுவினுடைய வேலைகளை இது சீராக்குகிறது. இந்த அபானா என்று சொல்லக்கூடிய அடிவயிற்று பகுதியிலே இந்த ஆசனம் நல்ல முறையில் இயக்கத்தை கொடுக்கிறது. தண்டு இழுக்கப்படுவதனால்
அந்த இன்ட்ராவெர்டிபிரல் ஸ்பேஸ் என்று சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஜவ்வு விலகி இருந்தாலும் இந்த ஆசனம் செய்யும் பொழுது அந்த ஸ்பேஸ் நல்ல முறையில் விரிவடையும் பொழுது அந்த வலி சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்கும். இந்த ஆசனம் செய்வதனால் அடிவயிற்று பகுதியிலே ஏதாவது வாயு தொல்லை அல்லது வயிற்று ஜீரணத் தொல்லை அல்லது மலச்சிக்கல் இவை இருந்தாலும் சிறிது சிறிதாக நீக்கப்படும். இந்த ஆசனம் ஒரு முக்கியமான மாற்று ஆசனம். முதுகுத்தண்டை எப்படியெல்லாம் பின்பக்கமாக வளைத்து செய்யக்கூடிய எல்லா ஆசனங்களுக்குமே இந்த ஆசனம் ஒரு மாற்று ஆசனம். நான் முன்பு பார்த்தது போல புஜங்காசனம், சலபாசனம், தனுராசனம், உஷ்ட்ராசனம் இவையெல்லாம் செய்தவுடன் இந்த அபானாசனம் செய்யும் பொழுது அந்த முதுகுத்தண்டு பின்பக்கமாக வளைவதனால் ஏதாவது வலி இருந்தால் அந்த வலியுமே இந்த ஆசனத்தினால் நீக்கப்படும். இந்த அபான வாயு சுத்தமாகிறது, அதனால் வரக்கூடிய தொல்லைகள் குறைகிறது. உடலில் நோய் வருவதே நம் உடலில் உள்ள அழுக்குகளும் மலங்களும் வெளியேற்றப்படாமல் வைப்பதனால்தான். அந்த அபானாவுடைய இயக்கம் சரியாகும் பொழுது அந்த மலங்கள் வெளியேற்றப்படுகின்றன, அதனால் வரக்கூடிய நோய்கள் தீருகின்றன. நாம் இதே அபானாசனத்தை இன்னும் எளிய முறையில் எப்படி செய்வது என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம்.